இந்த இடம் திருவிக நகர் பேருந்து நிலையம். சமீபத்தில்தான் இதை விரிவாக்கம் செய்து பல விதமான பேருந்துகளை மாநகராட்சி இயக்கி வருகிறது. அதனால்தான் நான் பெரிதாக பேருந்துகளைத்தான் பயன்படுத்துகிறேன். இந்த ஆட்டோ, டாக்ஸி போன்றவற்றை தேவைப்பட்டால் ஒழிய அந்த காலத்தில் இருந்தே, நான் வேலைக்கு வந்த காலத்தில் இருந்தே அப்படித்தான். கழகம், இது விட பார்த்தீங்கன்னா கழகம் என்பது ஒரு அமைப்பு தான். இன்று பல கழகம் இருக்கிறது. இதோ மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு அமைப்பு தான். இந்த கழகத்தை பெயரை வைத்து சில கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. முதலில் ஒரு கழகம் தொடங்கப்பட்டது என்றால் தந்தை பெரியார் அவர்கள்தான். சில மாற்றங்களை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தது. இப்படி பலவிதமான கழகங்கள் என்று தமிழ்நாட்டிலே ஆட்சியே நடத்துகிறார்கள். அறிவு பாதையில் கொண்டு வந்தது திராவிடர் கழகம், சிந்திக்க வைத்தது திராவிடர் கழகம். பல மாற்றங்களை மக்களுக்கு விழிப்புணர்வை தந்தது தந்தை பெரியார் அவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. ஏனென்றால் இன்று அந்த அளவிற்கு மாற்றத்தை தந்தது இந்த கழகம் மட்டுமல்ல, தமிழக அரசே. முதல்வர் முதற்கொண்டு அதற்கு முன்பே இருந்த எல்லா தலைவர்களுமே ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள், பாடுபட்டு கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் சில கழகத்திலே சில மாறுபாடுகள் வந்துவிட்டது, போட்டியாக வந்துவிட்டார்கள். அதையெல்லாம் சிலருக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அதனால்தான் இந்த கழகம் எப்படி வந்தது, எப்படி அது மக்களுக்கு உதவுகிறது என்பதற்குத்தான் இன்று நடைபயிற்சி முடிந்து திருவிக நகர் இந்த பேருந்து நிலையம் வந்து நின்ற பொழுது இதை நான் காணொளியாக செய்கிறேன். இந்த கழகம் ஒரு பார்ட்டி, திராவிடியன் பார்ட்டி. திராவிடியன் என்பதே ஒரு ஆதிகால மனிதர்கள்தான். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்தவர்கள்தான் திராவிடர்கள். திராவிட இனங்களும் எத்தனையோ இனங்கள் இருந்தாலும் திராவிட இனம்தான் அந்த 4 இனக்குழுவில் ஒன்றாக இருக்கிறது. சிலர் கேட்கிறார்கள், திராவிடம் என்றால் என்ன, ஏன் அந்த பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான். அது விளக்கமாக பல தலைவர்கள் சொல்லியுள்ளனர். சுபவி அவர்கள் இதை பற்றி சரியான விளக்கம் தந்துள்ளார்கள். ரவீந்திரநாத் தாகூர் கூட அவருடைய பாடலில் திராவிட என்பது இருக்காது. திராவிடம் என்பது ஒரு மொழி, மக்கள் தான். திராவிடர்கள் என்றாலே அந்த இனக்குழு தான். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்தவர்கள் தான் நாம் எல்லாம். அப்போ மற்றவர்களெல்லாம் இல்லையா என்றால் அவர்கள் வெவ்வேறு பெயர்களை வைத்துள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி பேசிக்கொண்டே போனால் நான் எவ்வளவோ பேசலாம், காது கொடுத்து கேட்கணும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சிற்றுரையை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.